கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு சிறு பெண் தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்து, அப்பா எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒரே போராட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா போராட்டங்களை குறித்தும், அவளுடைய கல்லூரியிலே நடக்கிற காரியங்கள், போகும்பொழுது வரும்பொழுது அவள் படுகிற கஷ்டம், இவைகள் எல்லாவற்றையும் அந்த தகப்பனிடத்திலே சொன்னாங்களாம். உடனே அந்த தகப்பன் அந்த அவங்களுடைய மகளை கிச்சனுக்கு சமையல் அறைக்கு கொண்டு சென்று 3 பொருளை எடுத்தாராம். ஒண்ணு வந்து என்னன்னா, ஒரு பொட்டேட்டோ, இன்னொன்னு ஒரு எக், இன்னொன்னு டீ பவுடர். அவர் இந்த 3த்தையும் எடுத்துட்டு தண்ணியை நல்லா பாயில் பண்ணிட்டு இந்த பொட்டேட்டோவை தண்ணியில போட்டு வேக வைத்தாராம். இன்னொரு பாத்திரத்திலே சுடு தண்ணி வைத்து இந்த எக்கை பாயில் பண்ணாரு. இன்னொரு பாத்திரத்துல நல்ல ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி பாயில் பண்ணும்பொழுது இந்த டீ பவுடர், பார்த்தீங்களா, டீ பவுடரை போட்டாங்களாம். போட்டுட்டு அதை நல்லா பாயில் பண்ண பிறகு ஸ்டவ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து கொடுத்தாராம். அப்போ காமிச்சாரா, அப்போ அந்த பெண் கையில சொன்னாராம் மகளை பார்த்து, இப்போ இந்த உருளைக்கிழங்கை பாருமான். அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டா குழன்னு ஆயிடுச்சான். இந்த முட்டை அதை வெந்த பிறகு என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும், உள்ள ஃபுல்லா ஒரு, இப்போ வேகிறதுக்கு முன்னாடி லிக்விடா இருக்கிற முட்டை வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 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 ஷேப்பா ஸ்ட்ராங்கா கடினமாக மாறிட்டது. அடுத்தது டீ பவுடர் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியை இதனுடைய அந்த டீ பவுடர்ல இருக்கிற அதனுடைய சாரத்தை அந்த தண்ணீரை கலந்து அந்த தண்ணீரையே டீயாகவே மாத்தி விட்டதாம். அப்ப அவர் சொன்னாராம், உன்னுடைய சோதனையில நீ என்னவாக மாறுகிறாய் என்பது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்னேதான். வசனம், ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:13 இப்படியாக வாசிக்கிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லாருக்கும் பண கஷ்டம் உண்டு, எல்லாருக்கும் பலவீனங்கள் வருவது உண்டு, எல்லாருக்கும் குடும்பத்திலே போராட்டங்கள் வருவது உண்டு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவது உண்டு, எல்லாருக்கும் வருது. ஆனா அந்த பிரச்சனையில இந்த ஸ்ட்ராங்கா இருந்த பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு வெந்து குழன்னு மாறிடுச்சு. அதே போராட்டம், அதே சோதனை தான். ஆனா அந்த முட்டை வந்து பாருங்க ஒரு ஷேப்பா வந்துடுச்சு. அதே போராட்டம் தான். அந்த டீ வந்து அந்த தண்ணியவே அந்த டீயா மாத்திடுச்சு பாருங்க. இது ஒரு நல்ல உதாரணம். பிரியமானவர்களே, நம்மளுடைய போராட்டங்களிலே நாம் எப்படியாக நாம் கையாளுகிறோம், நம்மளுடைய சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்கிறோம், சோதனைகளிலே நாம் எப்படியாக உருவாகுகிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். தாவீது கோலியாத்தின் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோலியாத் ஒரு பெரிய யுத்த வீரன். அவன் ஒரு ஜெயிண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பூதம் போல பெரிய மனிதனாக இருக்கிறான். அவன் ஒரு அரக்கன். அவன் வந்து நின்று, யாராயிலும் ஒருவர் வந்து என்னோட யுத்தம் பண்ணுங்கள், என்னை யாராயிலும் ஜெயிச்சிட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க மொத்த பேரும் உங்களுக்கு அடிமைன்னு சொல்றாரு. அல்லது நீங்க யாராச்சும் என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் உங்களுக்கு சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே இஸ்ரவேலரும் சவுலும் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த பொட்டேட்டோ மாதிரி ஆயிட்டாங்க பாருங்க. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இதுதான் ஒரு நிலை. இதே சுச்சுவேஷனை தாவீது பார்க்கிறார். தாவீது வந்து நிற்கிறார், இதே வார்த்தைகளை சொல்றாரு, அதே ட்ரெஸ் கோட்ல தான் வர்றாரு. கோலியாத்து பெரிய ஈட்டி, பெரிய பட்டயம், பெரிய மார்க்கவசம், கையில கேடயம், தலைச்சீரா எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு ஒரு பெரிய அரக்கனாக வந்து நிற்கிறார். ஆனால் தாவீது வந்து என்ன சொல்றாருன்னா, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலக வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அவர் வந்து அதுக்கு காரணம் சொல்றாரு.
இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பிரச்சனைங்க வந்திருக்குது. சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. அதெல்லாத்தையும் நான் மேற்கொண்டேன். இந்த யுத்தத்துல நானும் ஜெயிப்போம். நீங்க யாரும் கலங்காதீங்க. பாருங்க, அவர் சொல்றாரு, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பாருங்க, அவன் இந்த முட்டையை போல ஸ்ட்ராங் ஆயிட்டான் யுத்தம், அந்த ஒரு போராட்டம் வந்த உடனே. ரைட். ஸோ இது இரண்டாவது நிலை. இவன் இது இது ரொம்ப முக்கியமான காரியம். உங்களுடைய வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை வருது, போராட்டம் வருது, எல்லாரும் தோண்டு வீக்கா இருக்கும்பொழுது ஒருத்தர் ஸ்ட்ராங்கா நிக்கணும். ஸ்ட்ராங்கா நிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த மூன்றாவது பாருங்க, டேவிட்டை குறிச்சு இன்னொரு அழகான ஒரு வசனம் பாருங்க. தாவீது கோலியாத்தை வென்றான். அவன் வென்ற பிறகு அவன் என்ன செய்தான்னா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த வீரத்தை, அந்த விசுவாசத்தை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருடைய மனதிலேயும் அதை கொண்டு வந்துட்டார் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும், எக்ரோனின் வாசல் மட்டும் பெலிஸ்தியரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும், எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தியர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தியரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி அவருடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீது கோலியாத்தை விசுவாசத்தோடு மேற்கொண்டு ஜெயித்தது மட்டும் அல்ல, அவர் இஸ்ரவேல் மக்களையும் அவரையே போலவே மாத்திட்டார், அந்த டீ பவுடர் மாதிரி. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இது மாதிரி போராட்டங்கள் வருவதுண்டு. கோலியாத்னா தலைச்சீரா அப்படி போட்டு அன்னைக்கு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம முதல்ல வாசித்த வசனம் போல மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை இல்லை. அது ஒரு விதமான பலவீனமா இருக்கலாம், அல்லது பண பற்றாக்குறையாக இருக்கலாம், அல்லது சில காரியங்கள்ல சேலஞ்சா இருக்கலாம், குடும்பங்களிலே ஒரு சில ஒற்றுமை இல்லாமல் சில காரியங்கள் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நீங்க இந்த உருளைக்கிழங்கு போல வெந்து நீங்களும் ஒரு பாயில் ஆகி போயிட போறீங்களா, அல்லது நீங்க உங்களுடைய ஷேப்பை காமிக்க போறீங்களா? அது மட்டும் இல்ல, அந்த நீங்க உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய அன்பை அந்த காமிச்சது மட்டும் இல்லாம உங்களுடைய தைரியத்தை காமிச்சு வீட்டுல இருக்கிற எல்லாருடைய சுச்சுவேஷனையும் மாத்த போறீங்களா அப்படின்றது உங்களுடைய கருத்துல தான் இருக்கு. we should take this as an example. நிறைய சுச்சுவேஷன்ல உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கும். எல்லாரும் பலவீனமா இருக்கும் பொழுது நீங்க ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லியிருப்பீங்க, உற்சாகப்படுத்திருப்பீங்க, அவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் சமாதானம் வந்திருக்கும். I think you have that spirit. தாவீதுக்கு இருந்த அந்த தேவ பலன் கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதனால வீட்டிலையோ அல்லது வேலை ஸ்தலங்கள்லையோ நமக்கு சேலஞ்சிங்கான ஸ்பிரிட் ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். I hope this small message is a blessing for you. இதை நாங்கள் திருச்சபையிலே, எங்களுடைய சபையிலே நாங்கள் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்னுமாக வருகிற வாரத்திலே நாங்கள் சபையிலே தியானிக்கிற வசனங்களையும் நான் நிபந்தமாக ஒரு ஸ்மால் வீடியோவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை, உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.